திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது வந்து அதிமுகவுக்கு பாரம்பரியமாகவே அதிமுகவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரான தொகுதி. முதல் முறையாக இரட்டை இலை ஜெயிச்ச தொகுதி திண்டுக்கல் தொகுதி. அந்த இடைத்தேர்தல்ல. அளவுக்கு இடைத்தேர்தல் திண்டுக்கல் இடைத்தேர்தல் ஒரு வரலாற்று வெற்றியை வந்து அதிமுகவுக்கு கொடுத்தது, எம்ஜிஆருக்கு கொடுத்தது. அந்த அளவுக்கு அதிமுகவுடைய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக இருந்திருக்கு. குறிப்பாக திமுகவும் அந்த இடத்துல வந்து திமுக வந்து விட கூட்டணி கட்சிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அங்க வந்து 6 முறை ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் 4 முறை ஜெயிச்சிருக்காங்க. சோ திமுக ஒரு முறை நேரடியா பெரிய லெவல்ல களத்துல இறங்காத ஒரு பகுதியா திண்டுக்கல் இருக்கு. சோ வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1,14,893 வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள் 1,22,765 பேர். ஒரு 2.5 லட்சம் 2.3 லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியா திண்டுக்கல் இருக்கு. வேட்பாளர்கள் சர்ப்ரைஸ் தான் சொல்லணும். திண்டுக்கல்ல திமுக சர்ப்ரைஸ் இல்ல, ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் தான். திமுகவுல இருந்து ஐபி செந்தில்குமார் அவர்கள் பழனியில இருந்து தொகுதி மாறி திண்டுக்கலுக்கு வந்திருக்காரு. எல்லாருக்கும் ஷாக். ஏன் வந்து பழனி தொடர்ச்சியா அவர் 2 முறை ஜெயிச்சிருக்காரு, ஏன் வந்து பழனியை விட்டு திண்டுக்கலுக்கு வரணும், அதுவும் திமுகவுக்கு பெரிய வெற்றியை வந்து கொடுத்த தொகுதியாக பழனி இருக்கு. அதை கூட்டணி கட்சியான சிபிஎம்க்கு கொடுத்துட்டு நேரடியாக திண்டுக்கல்லுக்கு ஏன் வந்து செந்தில்குமார் வந்திருக்கிறார் என்றால், திண்டுக்கல்ல 2ஆ பிரிக்கிறாங்க. திண்டுக்கல் மாவட்டமாகவும் பழனி ஒரு மாவட்டமா உருவாயிடுச்சுன்னா, சோ அங்க நாம வந்து மாட்டிக்கொள்ள வேண்டாம், நம்முடைய ஸ்ட்ராங் ஹோல்டான திண்டுக்கலுக்கு வந்துருவோம் அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக தான் அவர் ஜெயித்து கொண்டிருந்த தொகுதியான பழனியை விட்டுட்டு திண்டுக்கலுக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்காரு. அதுவும் அங்க அதிமுகவோட ஒரு வெட்டரன் லீடர் திண்டுக்கல் சீனிவாசன் எதிர்த்து போட்டி போடுறாரு. திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி. திண்டுக்கல் வட்டாரங்கள்ல எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. ஒரு பொதுமேடையில வந்து செந்தில்குமாரை வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு. சோ அந்த அளவுக்கு கிரவுண்ட் எல்லாம் தெரிந்த நபர், மிக முக்கியமான முகம். சோ இவர் வந்து பழனியில இருந்து திண்டுக்கலுக்கு வந்தது திண்டுக்கல் சீனிவாசனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தாவேகா சார்பாக நசீர் ராஜா போட்டி போடுறாங்க, நாம் தமிழர் சார்பாக முத்தரசி அவர்கள் போட்டி போடுறாங்க. கிரவுண்ட் ரியாலிட்டின்றது வேற மாதிரி இருக்கு. திமுக செந்தில்குமாருக்கு 51%, திண்டுக்கல் சீனிவாசனுக்கு 24%, தாவேகா நசீருக்கு 19%, நாம் தமிழருக்கு என்ன காரணம் சந்தோஷ்? அதாவது ஏன்னா வந்து திண்டுக்கல் சீனிவாசன் வந்து எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர். அதை விட இப்போ நம்ம செந்தில்குமார் அவருமே ஒரு நல்ல களப்பணியாளர். அவர் ஒரு யங்ஸ்டரா இருக்காரு. அதை தாண்டி அவங்க அப்பா ஆத்தூர் அப்படின்றது திண்டுக்கலுக்கு ரொம்பலாம் ஒன்றும் தொலைவில் இல்லாத ஒரு இடம் தான். ஸோ ஒரு பக்கத்தில் இருக்குது. ஸோ பெரியசாமிக்குன்ற ஒரு பேர் வந்து திண்டுக்கல் மாவட்டம் முழுக்கவே வந்து ஒரு பெரிய லெவல் இருக்கு. எம்பி எலெக்ஷன்லயுமே ஒவ்வொரு முறையுமே திமுக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் இதை ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதான் திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் எம்பி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க. ஆனா எம்எல்ஏ எலெக்ஷன்ல கோட்டை விடுறாங்க. ஸோ திண்டுக்கல்ல நம்முடைய கோட்டையை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் செந்தில்குமார் இறக்கி இருக்காங்க. ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம கருத்து கணிப்புல அதுதான் வந்திருக்கு. அவரோட கிரவுண்ட் ஒர்க், அவங்களோட லெகசி அண்ட் பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே சேர்ந்து தான் அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு லீடை கொடுத்திருக்கு. திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் ஆதன் கருத்து கணிப்பின்படி செந்தில்குமார் 51% எடுத்து வெற்றி பெறுவார் அப்படின்னு திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கணிப்பா இருக்கு.